Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9 லெசன் லெவலில் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மாஸ் பர்சன்டேஜ் டிபெண்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram of water. ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எவ்வளோனா 25 gram of sugar எடுத்துகிட்டு 100 gram of வாட்டரோட சேர்த்து டிசால்வ் பண்ணுறாங்க. அதோட மாஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன, மாஸ் ஆஃப் சொல்யூட் பை சொல்யூஷன் இன்டூ 100. அப்போ சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25. சால்வெண்ட்னாலே வாட்டர் தான் 100 கிராம். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. அப்போ சொல்யூஷனில் என்னென்ன இருக்கும், சொல்யூட்டும் இருக்கும் சால்வெண்ட்டும் இருக்கும், அதே தான் எழுதுகிறோம். அப்போ சொல்யூட்டுன்றது 25 பை 25 ப்ளஸ் 100 இன்டூ 100. அப்போது 25 100 நீங்கள் ஆட் பண்ணால் 125 கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது 5 5s are 25, இங்கே வந்து 2 5 வரும். 5 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். இங்கேயும் 5 1 டைம் 5 5s are 25. இந்த 5ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணால் 20%. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால யூனிட் வந்து பர்சன்டேஜில் தான் நம்மளுக்கு இருக்கணுமா. செகண்ட் ப்ராப்ளமும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான். 16 gram of sodium hydroxide is dissolved in 100 gram of water 25 degrees Celsius to form a saturated solution. Saturated solution ஃபார்ம் ஆகுது. 16 gram of sodium hydroxide எடுத்து 100 gram of வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா. இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16. சால்வெண்ட் வந்து 100. மாஸ் பர்சன்டேஜ்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் இன்டூ 100. 16 பை 16 ப்ளஸ் 100 இன்டூ 100 போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம். அப்போ 1600 பை 116. இதை நம்ம டிவைட் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து 13.79% கிடைக்கிது. இது வந்து சொல்யூட். இந்த கொஸ்டினில் நல்லா பார்த்துங்க, என்ன கேட்டிருக்காங்க, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட்டும் கண்டுபிடிக்கணும் சால்வெண்ட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம சொல்யூட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சால்வெண்ட் வேணும்னா நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூட்டோட 100ஓட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சால்வெண்ட் வேல்யூ கிடச்சிடும். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் equal to 100 minus mass percentage of solid. 100 minus 13.79 equal to 86.21%. அதனால் கொஸ்டினை பார்த்து எழுதுங்க. சொல்யூட்டு மட்டும் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடு முடிச்சிடலாம். சால்வெண்ட்டும் கேட்டாங்கன்னா 2 ஸ்டெப்பு வரும். சால்வெண்ட்னாலே உங்களுக்கு 100 தான். நம்மளுக்கு சொல்யூட் கண்டுபிடிச்ச வேல்யூவோட 100ஓட நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சால்வெண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாமா. Next, third problem, find the amount of urea which is to be dissolved in water to get 500 gram at of 10% W/W aqueous solution. W/W வந்தாலே உங்களுக்கு மாஸ் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சொல்யூஷனாகவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 500 கிராம்னு கொடுத்துருக்காங்க. 10% வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்போது மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. மாஸ் பர்சன்டேஜ் வேல்யூ எவ்வளோ 10. மாஸ் ஆஃப் யூரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. 500 இன்ட்டு 100. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 10 இன்ட்டு 100 பை 500. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகி இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகி சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் மாற்றி போட்டேன். 10 இன்ட்டு 500 பை 100. இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். 10 இன்ட்டு 5 50 கிராம். இதுதான் மாஸ் ஆஃப் யூரியாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வால்யூம் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு பார்த்தது மாஸ் பர்சன்டேஜ். இப்போ பார்க்க போகிறது வால்யூம் பர்சன்டேஜ். சொல்யூஷன் இஸ் மேட் ஃப்ரம் 35 ml ஆஃப் மெத்தனால் அண்ட் 65 ml ஆஃப் வாட்டர். கால்குலேட் த வால்யூம் பர்சன்டேஜ். ஒரு சொல்யூஷன் மேட் பண்ணுறாங்க. 35 ml ஆஃப் மெத்தனாலையும் 65 ml ஆஃப் வாட்டர் மேக் பண்ணி ஒரு சொல்யூஷனாக மேட் பண்ணுறாங்க. வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து சொல்யூட்டாக எதை எடுத்துக்கிறாங்கன்னா எத்தனால் எடுத்துக்கிறாங்க, சால்வெண்ட்டாக வாட்டர் எடுத்துக்கிறாங்க. அப்போ சொல்யூட்டோட வேல்யூ வந்து 35 ml, வாட்டர் வந்து 65 ml. இப்போ வால்யூம் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. அப்போது சொல்யூஷனில் என்ன இருக்கும், சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்கும். அதனால் 35 by 35 plus 65 into 100. 35 by 100 into 100. 100 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 35% கிடைக்குமா. கரெக்டாக பாருங்கள். மாசுன்னு கேட்டால் அமௌண்ட் அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொன்னால் யூனிட் வந்து கிராமில் எழுதணும். பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா யூனிட் வந்து பர்சன்டேஜில் எழுதணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். கால்குலேட் த வால்யூம் ஆஃப் எத்தனால் இன் 200 ml சொல்யூஷன் ஆஃப் 20% ஆஃப் வெயிட் பை வெயிட் aqueous சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் எத்தனால் கண்டுபிடிக்கணும். 200 ml ஆஃப்
சொல்யூஷனில் 20% கொடுத்துருக்காங்க. அப்போது 200 mlன்றது சொல்யூஷன், வால்யூம் பர்சன்டேஜ் வந்து 20%. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? வால்யூம் ஆஃப் அக்யூஸ் சொல்யூஷன் 200 ml, வால்யூம் பர்சன்டேஜ் வந்து 20%. இப்போ வால்யூம் பர்சன்டேஜ் ஃபார்ம்லனா வால்யூம் ஆஃப் solid by வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. வால்யூம் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க 20 ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் எத்தனால் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை 200 இன்ட்டு 100. 20 இன்ட்டு 200 by 100 நம்ம கேன்சல் பண்ணுறோம். 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போது 20 இன்ட்டு 2 40 ml வேல்யூ கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.